ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்றால் என்ன, அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எதற்காக, இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானால என்ன பிரயோஜனம், அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னெல்லாம் காலேஜஸ் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வருது, இந்த காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் டாப் காலேஜஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். காரணம் என்ன, மெரிட் மேனேஜ்மெண்ட், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்பவுமே ஆதரிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதனால் ஃபீஸ் கட்ட முடியாதவங்கள கவர்மெண்ட் கோட்டா வழியாக போங்க தான் சொல்லுவேன். ஏன் நான் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி பேச வந்தேன்னா, மெரிட் அதிலே வந்து பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். சிம்பிளாக சொன்னால் 65% கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க, அதாவது கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. 35% வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒதுக்கிடுவாங்க. இதுவே மைனாரிட்டி காலேஜஸ், சரிங்களா, மைனாரிட்டி காலேஜஸில் சிறுபான்மை உடைய காலேஜில் வந்து 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% கவர்மெண்ட் கோட்டா இப்படி ஒதுக்குறாங்க. இதில் ஒரு சில கல்லூரிகள் 20%, 35% சொன்னல, அதில் ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்க. அது டாப் கல்லூரி தான் அதிகமாக அது பண்ணுறாங்க. அண்ட் சில டயர் 2 டயர் 3 கல்லூரியும் அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க. ஏன்னா டாப் மார்க் எடுத்தவங்க வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. இப்போ வந்து 190க்கு மேலே எடுத்தால் ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்காலர்ஷிப்னால் ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற காலேஜஸும் இருக்குது. 185க்கு மேலே எடுத்தால் 50% ஃப்ரீ, 180க்கு மேலே எடுத்தால் 30% ஃப்ரீ, இந்த மாதிரி காலேஜஸும் இருக்குது. இப்போ நம்ம அடிப்படையில் அப்படி பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 10ல், அதாவது டாப் காலேஜஸுடைய மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வந்து காலேஜ் வந்து என்ன நினைக்குதுன்னா, அது டாப் காலேஜ், தமிழ்நாட்டே தலை சிறந்த கல்லூரிகள் என்ன நினைக்குதுன்னா, சும்மா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் கொடுத்தா சேர்ந்துடலாம் அப்படின்ட்டுலாம் இப்போ பசங்களை விடுறதில்ல. அவனுடைய எபிலிட்டியை செக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்செல்லாம் பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் ரெண்டாவது வந்து மார்க்கின் பேஸ் அடிப்படையில் மட்டும் எடுக்கிற கல்லூரி இருக்குது. அதாவது உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி எடுக்கிற கல்லூரியும் இருக்குது. இன்க்ளூடிங் சில கல்லூரி 10th மார்க்லேருந்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறது எதாவது தெளிவாக பார்த்துடலாம். இதில் போனால் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தான். எஸ்எஸ்என், பிஹெச்ஜி, பிஹெச்ஜி ஐடெக்கு, தியாகராஜா, குமரகுரு, ஈஸ்வர், சவிதா, இந்த மாதிரி பெரிய பெரிய சிஐடி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பெரிய பெரிய கல்லூரிகள் பற்றி மட்டும்தான் நான் இங்கே மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கல்லூரியில் உள்ளே போகிறதுக்கு எப்படிங்கிறது மக்கள் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க எடுக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 500A தியாகராஜர் அட்டானமஸ். ஸோ தியாகராஜர் மதுரையிலே மிகப்பெரிய கல்லூரி. இதில் வந்து இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சில கோர்சஸ் வந்து செல்ஃப் ஃபினான்ஸில் வச்சுருக்காங்க, அதாவது செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீஸு பெரும்பான்மையாக ப்ரைவேட் கல்லூரியில் எவ்வளோ வாங்குறாங்களோ அவ்வளோ வாங்குறாங்க. 1,75,000 வரைக்கும் வாங்குறாங்க, சரிங்களா. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு டொனேஷன் கட்டி தான் போகணும், கரெக்டுங்களா. ஆனால் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன், கேபிட்டேஷன் எதுவுமே வாங்க மாட்டாங்க. என்ன ஃபீஸ் நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு போகிறீங்களோ, கவுன்சிலிங்கில் 1.5 லட்சம்னா 1.5 லட்சம் கொடுத்துட்டு போகிறீங்களோ அதே ஃபீஸ் தான் மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் வாங்குவாங்க. அதுக்கு நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்தால் போதும். ஸோ அதில் டாப் கல்லூரியில் சேர்றதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். 180+ கட் ஆஃப் இருந்தால் இசிஇ, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து 180+ கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ட்ரிபிள் எல்லாம் 160+ கட் ஆஃப் வந்து ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு எதிர்பார்க்குறாங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்குறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் விசாரிச்சா போதும். இவங்க எந்த ஃபீஸுமே வாங்குறதில்ல. கவுன்சிலிங் வழியாக போன என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்குறாங்க. பட் 180+ எல்லாருமே போகலாமான்னு கேட்டால் ட்ரை பண்ணலாம். பட் அவங்க அதுலேயும் கவுன்சிலிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க, சரிங்களா. மாணவர்கள் எந்த முறையில் எடுக்கிறாங்கிறது நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு அருமையான கல்லூரி, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். டாப் 10ல் இருக்க கல்லூரி தமிழ்நாட்டில். அடுத்து 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இது வந்து சென்னையில் நிறைய சென்ட் ஜோசப் இருக்குது. அதில் கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 13117. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 195 எபோவ் எடுத்தால் 100% ஃப்ரீங்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து போன வருஷத்தோட டேட்டா. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த வருஷம் என்ன மாற்றம் அடையுன்னு தெரியல. 190 எபோவ் எடுத்தால் 50% வந்து டியூஷன் ஃபீ வந்து வேவ் பண்ணுறேன். டியூஷன் ஃபீ வேவ் பண்ணுறேன் அப்படின்னா டியூஷன் ஃபீ கன்செஷன் பண்ணுறேன் அப்படின்னு. இது போக பஸ் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸ் படிச்சவங்களும் 185 எபோவ் இருந்தால் 100% டியூஷன் ஃபீயும், 180 எபோவ் எடுத்தால் 50+, அதாவது இது வந்து 50+னால் 50% டியூஷன் ஃபீ வேவரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, இதெல்லாம் ஃபீ எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக காலேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்ல ஒரு டாப் கல்லூரி, பிளேஸ்மெண்ட்டு நல்லா இருக்க கல்லூரி, தைரியமாக போய் ஜாயின் பண்ணலாம்.
டேரெக்டாக போய் அட்மிஷன் போடணும் அப்படின்னா போடலாம். நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக போடணும் 180க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அட்மிஷன் போடணுன்னாலும் இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இவங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் வைக்கிறதில்ல, டேரெக்டாக நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி என்ன முறையில் சேர்த்துறாங்கன்னு பாருங்கள். அடுத்த 2377 PHG ஐடெக், PHG இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியாக மாறிடுச்சு. இதோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கலாம். 180+ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கப்பா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அண்ட் 160+ கட் ஆஃப் வந்து சிவில் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுக்கு. இதை தவிர வேறு எல்லா கோர்ஸுக்குமே 180+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சிவில் மெக்கானிக்கல் மட்டும் 160+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது போனோடனே கிடச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான், இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் விசாரித்தா தான் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது இந்த மார்க்கின் அடிப்படையில் தரப்படும். ஒருவேளை சில கல்லூரிகள் இப்போவே நீங்கள் போய் அணுகுனா, இப்போ சில கல்லூரிகள்லாம் சென்ட் ஜோசப் அந்த மாதிரி, சென்னை இன்ஸ்டியூட் இந்த மாதிரி காலேஜெல்லாம் வந்து போனீங்க, குமரகுரு இதெல்லாம் போனீங்கன்னா முன்னாடியே என்ன ஃபீஸ்ன்னு சொல்லி, அதான் நான் சொன்னேன் இல்லையா, 35% 25% மெரிட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மீதி 10% அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான். அவங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக சொல்லலாம், கல்லூரியோட வளர்ச்சி நிதின்னு சொல்லி கேட்கலாம், அதெல்லாம் அவங்க இஷ்டம். மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வந்துட்டு அவங்க கேட்குற ஃபீஸ் தான். இது மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ 160+ கட் ஆஃப் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். நீங்கள் உள்ளே போய் அவங்க கவுன்சிலிங் பண்ணி அவங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் வைக்கிறதில்ல. பட் ஆனால் வந்து இது வழியாக போனீங்கன்னா, நேராக போய் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா எந்த ஒரு டொனேஷன் கேபிடேஷனும் வாங்குறதில்ல, காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான். ஐ மீன் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் நேரடியாக போய் விசாரிச்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் இந்த கட் ஆஃப் வந்தீங்கன்னா நேரடியாக போய் விசாரிக்கலாம். இதுக்கு கம்மியாக இருந்தால் தயவுசெய்து போகாதீங்க, அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அது கலந்தாய்வு பண்ணி அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. சரி, அடுத்தது 2006 PHG அட்டானமஸ் கல்லூரி. இதுவுமே ஒரு மிகப்பெரிய கல்லூரின்னு உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில். 0422434446 இது வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர். 180+ கட் ஆஃப் இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அண்ட் 160+ அண்ட் 150+ கட் ஆஃப் இருந்தால் எலிஜிபிள். அண்ட் அதாவது செகண்டரி அண்ட் டெர்ஷரி டிபார்ட்மெண்ட், அதாவது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் டெர்ஷரி. செகண்டரி அப்படிங்கிறது மெக்கானிக்கல், சிவில். ஸோ இந்த மாதிரி கோர்ஸுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் போதுங்கிறாங்க. ஸோ அதாவது இசிஇ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸாக இருந்தால் 180+ கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்க. சார் இது இருந்தால் உள்ளே போயிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு கம்மியாக இருந்தால் போகாதீங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். இதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி 150 160 போயிடாதீங்க. 180க்கு மேலே இருக்கணும் இசி அண்ட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கு. அண்ட் 160 அண்ட் 150 யார் போகலான்னா சிவில் மெக்கானிக்கல், அதர் தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், செகண்டரி பிரான்ச்சஸ், டெர்ஷரி பிரான்ச்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஈஸியை தவிர. ஸோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து போய் விசாரிக்கலாம். அண்ட் இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் போய் நேரடியாக போய் விசாரிச்சுக்கலாம் அண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் டவுட் இருந்தால். பட் எல்லாரையும் அப்படியே எடுத்துறதில்ல. இங்கே மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சல்லி ஃபீஸ் வாங்குறதில்ல, PHG ஐடெக் மாதிரி வாங்குறதில்ல, அப்படி கிடையாது. கவுன்சிலிங் மூலிமா வந்தால் அந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்க PHG ஐடெக்கில். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்குறாங்க. அதாவது கேபிட்டேஷன் இருக்கும். அண்ட் எவ்வளோ கேபிட்டேஷன் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா, இனிஷியல் அமௌண்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, அதை தவிர்த்து அண்ட் உங்களுடைய காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நேரடியாக விசாரிச்சுக்கணும். ஓகே, பட் இந்த கல்லூரியில் போகிறதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி தமிழ்நாட்டில். ஸோ பிளேஸ்மெண்ட்டு அடிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இவங்களோட ஆளே இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரி, டாப் 10ல் இருக்க கல்லூரி தமிழ்நாட்டில், அட்டானமஸ் கல்லூரி. என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்களாமே, அப்படியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அடிப்படையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கலாமே. அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் செகண்டரி பிரான்ச்சஸ், மெக்கானிக்கல், சிவில், இல்லை வந்து டெக்ஸ்டைல், ஃபேஷன் டெக்னாலஜி, அவங்க நிறைய கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டாலே கிடைக்கும். இங்கே வந்து எவ்வளோ டொனேஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இதுக்கெல்லாம் வாங்குறாங்க. செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் போனாலே கிடச்சிரும். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி கூட அவங்க கம்மியான ஒரு டொனேஷன் வச்சு தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். பட் டொனேஷன் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டு என்னென்னா என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. எதுக்குன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு மட்டும் நேரடியாக போய் சேர்றதுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸும் ஈஸிக்கும் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா டிமாண்ட் இல்லையா, ஹைலி டிமாண்ட் இல்லாத கோர்ஸுக்கு மட்டும்தான் நேரடியாக போனாலே எப்போ போனாலுமே தந்துடுறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு ஒன்று டிமாண்டெல்லாம் கிடையாது. சில கோர்சஸ்க்கு டொனேஷனே இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அதை நீங்கள் நேரடியாக போய் விசாரித்தாலோ இல்லை வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே நீங்கள் குமரகுரில் கேட்டு பார்க்கலாம். அண்ட் கவுன்சிலிங் மூலிமா அது போகலாம். சரிங்களா, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இது வந்து 2739 கவுன்சிலிங் கோடு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக அவங்க வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா திட்டத்தில் வந்திருக்காங்க. என்னென்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க எதிர்பார்க்குறது தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங். இது வந்து எக்ஸாம் வச்சு தான் உள்ளே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது.
இதில் என்ன முக்கியமான விஷயம் 190+ இருந்தால் ஸ்காலர்ஷிப்போட கொடுக்குறாங்க. மேபி டியூஷன் ஃபீயை வேவ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கன்செஷன் பண்ணலாம், இல்லை வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணலாம். அதெல்லாம் அந்த காலேஜை பொறுத்தது, ஒவ்வொரு வருஷமும் மாறும். இது போன வருஷத்தோட டேட்டா. 175+ இருந்தால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப்பு. ஸோ இது வந்து நேரடியாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா, ஏன்னா கவுன்சிலிங் மூலியமாக போனால் வேறு மாதிரி ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க கான்டாக்ட் நம்பர். டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா 10th மார்க் அடிப்படையிலையும் பார்க்குறாங்க, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் நேராக விசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கவே செஞ்சுக்கிறாங்க. ஸோ நல்ல மார்க்கு, நல்ல கட் ஆஃப் 180+, 190+ இருந்தாலே அவங்க காலேஜ் ஃபீஸ் தான் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் வாங்குறதில்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. 190க்கு மேலே இருந்தால், அது கீழே இருந்தால் அதுக்கான ஃபீஸஸ் வாங்குறாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எவ்வளோ, இசிக்கு எவ்வளோங்கிறது விசாரிச்சு பாருங்கள். இதுவுமே இப்போ வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அடிப்படையில் தான் தராங்க அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மிகப்பெரிய ஒரு கல்லூரி சென்னையில். ஸோ இதுவுமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ட்ரன்ஸ் வச்சு தான் இவங்க எடுக்கிறாங்க, ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல். ஸோ முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அண்ட் ஈஸிக்கு, மீதி எல்லாமே நீங்கள் டேரெக்டாக போனாலே கிடைக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எதிர்பார்ப்பாங்களாங்க சார் அப்படின்னா, ஒரு சில கோர்சஸ்க்கு எதிர்பார்க்கறதில்ல, கம்மியாக தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்லாம் போனால் பயங்கரமாக கேட்பாங்க. 190+ ஸ்காலர்ஷிப் தராங்க, அதாவது ஃபுல் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் பண்ணி தரலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். 180+ எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணி தராங்க. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இப்போல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி என்னன்னு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா படித்து ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இது. அடுத்து 1315 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எஸ்எஸ்என் சிவசுப்ரமணிய நாடார் அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கான்டாக்ட் நம்பர் இது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் முறையில் தான் எடுக்கிறாங்க. இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஏதாவது எடுத்திங்கன்னா உங்கள் பிரின்சிபலோட கையெழுத்தில் போனஃபைடு வாங்கிட்டு வந்துட்டு அங்கே எஸ்எஸ்எல்ல கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து அவங்க பண்ணித்தராங்க. மெயினாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பண்ணித்தராங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் வச்சு மட்டும்தான் இங்கே எடுக்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறதில்ல. அவங்க கவுன்சிலிங் என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் வாங்குறாங்க தவிர நேரடியாக சென்றாலும் இவ்வளோ கோடி அவ்வளோ லட்சம்லாம் வாங்குறதே கிடையாது. எந்த கேப்டேஷனும் எதுவும் கிடையாது. எஸ்எஸ்எல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக நமக்கு தெரியும். ரிசல்ட் வரக்கு முன்னாடினா அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக பிஹெச்சி, எஸ்எஸ்எல்லாம் போய் சேர்றது கஷ்டம். அவங்க மார்க்கின் அடிப்படையில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க எஸ்எஸ்எல்லாம். அண்ட் சில கல்லூரி சொன்னல, குமரகுரு அண்ட் சென்னை இன்ஸ்டியூட், ஈஸ்வர், இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே போய் விசாரிக்க ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து அவங்க ஒரு பேசிஸ் வச்சுருக்காங்க. அந்த பேசிஸ் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் போய் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் ஆதரிக்கலை. யாரெல்லாம் நல்ல கட் ஆஃப் வச்சு ஒருவேளை பணம் இருந்து இல்லை வந்து நான் திறமை இருக்குது, நான் வந்து ஃபுல் ஃப்ரீயில் அதாவது கவுன்சிலிங் ஃபீஸே வாங்குறாங்கன்னா நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா போய் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை ஃபோன் பண்ணி தான் விசாரிக்கணும். ஒரு சில கல்லூரியில் மாற்றம் அடையுது எல்லாமே. அதனால் நீங்கள் விசாரித்து அதுக்கப்புறம் பண்ணால் போதும் தவிர நீங்கள் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எஸ்எஸ்என்னில் போகணுன்னா இதுதான், சரிங்களா? பிஹெச்சியில் போகணுன்னா இதுதான், பிஹெச்சி ஐடெக் போகணுன்னா இதுதான். ஸோ அது விசாரித்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் கவுன்சிலிங் போடாமல் விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.